பார்வதி, அங்க எலெக்ஷன் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரகுராம் அடுத்து என்ன பிளான் பண்ணிருக்காரு? முக்கியமா அத சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். நீங்க பிறந்த ஊருக்கு தான் நாளைக்கு அக்கா பிரச்சாரத்துக்கு போறாங்க. என்னது? நான் பிறந்த ஊருக்கு ஜானகி பிரச்சாரத்துக்கு போறாளா? அவ என்ன தைரியத்துல அங்க பிரச்சாரத்துக்கு போறா? அத அப்படி சாதாரணமா மட்டும் கேட்றாதீங்க. மாமா கிட்ட உங்க ஊருக்காரங்க வீட்டுக்கே வந்து அவங்களுக்கு சில பல தேவைகள்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. முக்கியமா ஏதோ குடித்தண்ணி கிணறு ரொம்ப உப்பா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதுக்காக என்ன ஜானகி புதுசா கிணறு வெட்டி தர போறாளா? அதெல்லாம் இல்ல. அந்த கிணத்துல நெல்லி வேறு பட்டை எல்லாம் போட்டு தண்ணிய சுத்தம் பண்றதுக்கான பிளான் போட்டிருக்காங்க. என்ன பிளான் இது? இதெல்லாம் போட்டா மட்டும் கிணத்து தண்ணி நல்லா ஆயிடுமா? அம்மா, கண்டிப்பா இதெல்லாம் போட்டா தண்ணி கொஞ்ச நாள்ல உப்பு தண்ணி எல்லாம் போய் அதோட சுவை மாற வாய்ப்பு இருக்கு. ச்சே, இது நாம பண்ணாம போயிட்டோமே. அது மட்டும் இல்ல, வீடு வீடா போய் அக்காவோட போட்டோ போட்ட நோட்டீஸ் கொடுத்து ஓட்டு கேட்க போறாங்க. அக்கா பேரையும் படத்தையும் வரைய நிறைய பேரோட வீட்டு செவத்துல இடம் வச்சிருக்காங்க. அந்த செவத்துல எல்லாம் பெயிண்ட் பண்ணி பிரச்சாரம் வேற பண்ண போறாங்களாம். இதெல்லாம் பண்ணா மட்டும் அவளுக்கு அங்க ஓட்டு விழுந்துருமா? இந்த சந்தேகம் அவங்களுக்குமே இருக்கு. மாமா நின்னார்னா கண்டிப்பா ஓட்டு மாமாக்கு தான் போடுவாங்க. ஆனா அக்கா நிக்கிறதால ஓட்டு விழாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால அந்த ஊரை எல்லாரும் சேர்ந்து கவர் பண்ண பாக்குறாங்க. எவ்வளவுதான் கவர் பண்ண நினைச்சாலும் அது நான் பிறந்து வளர்ந்த ஊரு. அங்க எனக்கு இருக்கிற செல்வாக்க பத்தி ரகுராமுக்கு தெரிஞ்சும் எந்த தைரியத்துல நாளைக்கு அங்க ஓட்டு கேட்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. சரி பார்வதி, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. எந்த ஒரு முக்கியமான தகவல்னாலும் என்கிட்ட வந்து சொல்லு. சரி, நான் கிளம்புறேன். சரிம்மா. அண்ணே, அங்க பாரு, ஜானகி. என்ன மாயா, உன் பெரியம்மாவோட பௌசத்தை தெரிஞ்சும் உன் பெரியப்பா அவரை விட ஒரு ஓட்டாவது அதிகமா வாங்கி என் பொண்டாட்டி இந்த தேர்தல்ல ஜெயிப்பான்னு சவால்லாம் விட்டுட்டு போனாரு. முதல்ல போட்டியில நின்னு ஜெயிக்கிற அளவுக்கு உன் பெரியம்மாவுக்கு தெம்பு இருக்கா? அத அவகிட்ட ஏன் கேக்குற? உன் முன்னாடியே தானே நிக்கிறேன், என்கிட்ட கேளு. அப்படியா? சரிங்க மேடம், நீங்க சொல்லுங்க. தேர்தல்ல நின்னு ஜெயிக்கிற அளவுக்கு உன்கிட்ட என்ன தகுதி இருக்கு? உன்கிட்ட இல்லாத விஷயம் என்கிட்ட இருக்கு. பெரியம்மா, அவங்க கிட்ட இருக்கிறது சொன்னாலே அவங்களுக்கு தெரியாது. இதுல நீங்க இல்லாதது வேற சொல்றீங்க. பாருங்க, ரொம்ப யோசிக்கிறாங்க. ரொம்ப யோசிக்காத. அது ஒண்ணும் இல்ல, என்கிட்ட உண்மையும் நேர்மையும் இருக்கு. அது மட்டும் இல்லாம என் புருஷன் ஒரு வாக்கு கொடுத்துட்டாருன்னா அத தவறுனதா சரித்திரமே இல்ல. அதெல்லாம் அப்போ. இப்போ நானே களத்துல இறங்கியிருக்கேன். என்ன மீறி உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஆமா, என் ஊர்ல இருந்த ஆளுங்க எல்லாம் உன் வீட்டுக்கு வந்தாங்களாமே, தகவல் வந்துச்சு. அப்போ எங்க ஊருக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியே நீ பெரிய பெரிய விஷயம்லாம் செய்ய போறியாமே? அந்த ஊரு ஜனங்களோட குறையெல்லாம் தேக்க போறியாமே? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நாங்க ரகுராமையா வீட்ல இருந்து வரோம். இந்த ஊருக்காரங்க எங்க வீட்டுக்கு வந்து கிணத்து தண்ணி உப்பா இருக்கு, அதை சரி பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டுட்டு போயிருந்தாங்க. அந்த கிணறு எந்த பக்கம் இருக்கு? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். முறையா எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க. வாங்க டீ சாப்பிட்டு போவோம். ஐயோ பரவாயில்லண்ணே, இப்பதான் வர்ற வழியில சாப்பிட்டு வந்தோம். இன்னொரு நாள் வரும்போது கண்டிப்பா சாப்பிட்றேண்ணே. வாங்கய்யா, நாங்களே அந்த கிணத்தை காட்டுறோம். வாங்கண்ணே, நீங்க பைக்ல வாங்க, நாங்க கார்ல வந்துடும்.
என்ன நம்ம ஊர் செவுத்துல அவங்க பேர் எழுதி வச்சிருக்கு? பாத்தீங்களா, நம்ம ஊருக்கு வந்து அவங்க என்ன நம்ம ஊர் செவத்துல ரிசர்வ் பண்றது? ஆ, ஏய், எல்லா இடத்துலயும் பூனா போஸ்டர் ஒட்டுங்க. போய் ஓட்டுங்கய்யா. என்னதுங்க இது? இந்த மூட்டையில நெல்லி வேறு பட்டையெல்லாம் இருக்கு. இதையெல்லாம் கொண்டு வந்து கிணத்துல போட தான் எடுத்துட்டு வந்தோம். ஆ, அட வாங்க வாங்க எடுத்து போடுவோம். வாங்க வாங்க. இந்த நெல்லிவேர் பட்டைக்கு கிணத்து தண்ணிய சுவை மாத்துறதுக்கான சக்தி இருக்காம். இந்த வேற போட்ட கொஞ்ச நாள்ல இந்த தண்ணியோட சுவையில வித்தியாசம் தெரியும். அப்படிங்களா? அப்பப்ப இதே மாதிரி பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, போக போக இந்த கிணத்துல இருக்கிற தண்ணிக்கு அதோட தன்மை மாற வாய்ப்பு இருக்கு. ஐயா, இத்தனை நாள் இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாம போச்சே. நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி எல்லாம் எதுக்குங்க, இது எங்களோட கடமை. அப்புறம் எங்களுக்கு இந்த போஸ்ட் ஓட்டுற வேலையெல்லாம் இருக்கு. நாங்க கிளம்புறோம். சரிங்கய்யா, வாங்கய்யா. வரோண்ணே, வரோம். சரி, நாங்க வர்றோம். பூனா, என்னண்ணா ஆச்சு? அம்மாடி, அவங்க ரிசர்வ் பண்ணி வச்சிருந்த அத்தனை இடத்துலையும் நான் உன்னோட போஸ்டரை ஒட்டிட்டேன். நாளைக்கு நீ ஊருக்குள்ள நுழைஞ்சன்னா உன்னோட போஸ்டரா தான் இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் உன்னோட முகம் மட்டும்தான் தெரியும். நம்ம ஊர் ஜனங்களுக்கு நீ ரொம்ப அறிமுகமான முகம். இப்போ போஸ்டரை ஒட்டி இன்னும் நல்லாவே தெரிய வச்சிருக்கோம். கண்டிப்பா ஒவ்வொரு ஓட்டும் உனக்கு தான் விழும். ஜானகியும் அந்த குடும்பமும் நாளைக்கு ஊருக்கு வரட்டும். மூளை முடுக்கெல்லாம் என்னோட போஸ்டரை பார்த்து அவங்க வயிறு எரியட்டும். அதை பார்த்து நான் சிரிக்கணும்.